ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். எங்கே அப்படின்னா அரக்கோணத்தில் இருக்கோம். அரக்கோணம் டு சென்னைக்கு டபுள் டக்கர் ட்ரெயினில் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இதுதான் வந்து டபுள் டக்கர் ட்ரெயின் வந்து அரக்கோணம் ஜங்ஷனுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. இந்த ட்ரெயின் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். காமனாக பொதுவாக வந்து நார்மலாக பார்க்கக்கூடிய ட்ரெயின்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஏசி நான் ஏசி எல்லாமே பார்த்துருப்பீங்க. பட் ஒரு பெரிய கம்பார்ட்மெண்ட்டில் மேலே கீழே இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ண டபுள் டக்கர் ட்ரெயினை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டபுள் டக்கர் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலேயும் வந்து ஆட்கள் வந்து உட்காந்துருப்பாங்க, கீழேயும் வந்து உட்காந்துருப்பாங்க. அது வந்து உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். இப்போ வந்து இது வெளியிலேருந்து நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை லைவாக உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஒரு பெரிய பாக்ஸில் அந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. மேலேயும் கீழேயும் நம்ம உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ டபுள் டக்கர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். டோரை திறந்தோடனே மேலே ஒரு ஃப்ளோரு, கீழே ஒரு ஃப்ளோரு. அதாவது வந்து அண்டர் கிரவுண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஷிப்லலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா ஃபுல்லுமே வந்து ஏசி. இந்த மாதிரி வந்து சீட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உட்காரக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இது வந்து பஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, செமி ஸ்லீப்பர். அந்த மாதிரி தான் இங்கே சீட்ஸ் வந்து பின்னாடி நம்ம நல்லா சாஞ்சு உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போது மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். மேலேயும் வந்து ஃபுல்லாக வந்து செமி ஸ்லீப்பர் சீட்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ட்ராவலுக்கு வந்து ரொம்ப லக்ஸூரியஸாக சூப்பராக இருக்கும். ஏசி. இங்கே மேலே வந்து லக்கேஜஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அங்கே டிஸ்பிளேயில் அடுத்து வந்து ஸ்டேஷன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இங்கே வந்து நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் சார்ஜ் பண்ணிக்கலாம். லஞ்சு, டிஃபனு, டின்னர் இதில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் டேபிள் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ட்ரெயின்லேயே வந்து இந்த மாதிரி அடுக்குமாடி அப்படிங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலு. சரி, எனக்கு வந்து இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. சரி, உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். டபுள் டக்கர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நார்மல் கோச்சும் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ப்ரைஸ் வந்து டபுள் டக்கரில் ஏசி கோச் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து நார்மல் ரேட்டில் இருக்கும். இது வந்து செமி ஸ்லீப்பர் மாதிரி சாயவெல்லாம் முடியாது, ஜஸ்ட்டு சிட்டிங்கு லைட்டாக மட்டும் சாயும், அவ்வளோதான். இதையும் வந்து உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜய் மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். நன்றி, வணக்கம்.